इस तरह உயர்த்துங்கள். அல்லேலூயா. மரித்தேன், இதோ சதகாலமும் இவரோட இருக்க கர்த்தர் சொன்னார். ஆமென். அல்லேலூயா. இந்த உயர்த்த நாள்ல நினைவு கூர்றோம், ஆண்டவராகிய இயேசு உயிரோடு எழும்பினார். ஆமென். And day we remember the Christ resurrected day, the resurrection of Jesus Christ. மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் என்று கர்த்தர் சொன்னார். அல்லேலூயா. மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே ஜெயம். 1 கொரிந்தியர் 15, 1 Corinthians chapter 15 verse 55 to 56. 1 Corinthians 15 ayat 55 ke 56. நம்ம என்ன பண்றோம்? பேச்சு 1 Corinthians chapter 15 verse 55 to 56. வாசிங்க. மரணமே உன் கூர் எங்கே, மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே, பாதாளமே ஜெயம் எங்கே, மரணத்தின் கூர் பாவம், மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. Amen. But thank God he gave us victory over sin and death through our Lord Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு தேவன் ஜெயம் கொடுத்தார். நமக்கு என்ன கொடுத்திருக்காரு? ஜெயத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் ஜெயத்தை கொடுக்கிறார். மரணமே கூர் எங்கே, கூர் என்னது உங்களுக்கு? கூர்னா ஆடு கூறு போடும். அந்த கூரா ஆடு வெடி கூடு போறோம் இல்லைங்களா? அந்த காலத்துல ஒரு வீட்டுக்கு ஒரு ஃபேமிலிக்கு கூறு கொடுப்பாங்க. ஒரு ஆடு வெட்டி கூறு போடுவாங்க. இப்பெல்லாம் இல்லை, கிராமத்துல இருக்கும். மரணமே உன் கூறு என்ன அர்த்தம்? சொல்லுங்க. தமிழ் படிச்சவங்க இருக்கீங்க, தமிழ் படிச்சவங்க சொல்லுங்க. மரணமே உன் கூர் எங்க என்னது? யாருனாலும் பிடிக்கலையா? எத்தனை நாள் பயந்துருக்கீங்க? கூறுனா கூறு என்ன? அது கூறு இடமா? ஆங்கில இங்கிலீஷ்ல பாருங்க. Oh death, where is your victory? Oh death, where is your sting? Sting என்னது? sting என்னது? குறி கொத்தனா வெளிக்காது. என்னது? குறியா பல்லு. குறியா பார்த்து குத்துறதா? குறி வச்சு குத்துறதா? அதான் குறி வச்சு குத்துறதா, குறி வச்சு அடிக்கிறது. இந்த ஸ்டிங் நான் ஸ்டிங் பண்ணும்போது ஸ்டிங் இது கொத்துன சாவு வரும் நமக்கு. அதான் இது கொத்துன சாவு வரும். பாம்பு கொத்துன சாவு. அப்புறம் ஸ்கார்பியன், ஸ்டிங். இது ஒண்ணு தமிழ்ல கூர். கூர்னா கூர், ஷார்ப்னஸ், ஊசி மாரி கூர்மை. அப்போ ஸ்கார்பியன் கொத்துனா பாய்சன், செத்துருவாங்க. ரைட்டா? இதான் அந்த கூர் சொல்லப்பட்டிருக்கு. the stink. Oh death, where's your stink?
மரணமே கூறு எங்கே? அப்படினது ஸ்டிங் பண்ண சாக மாட்டீங்க. ஸ்டிங் பண்ண கூட ஏன்? ஆண்டவரா இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்தார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாதாளத்தை ஜெயித்தார், மரணத்தை ஜெயித்தார் ஆண்டவரா இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா, ஆமென். இயேசு அல்ல, என்ன சொன்னார் இயேசு கிறிஸ்து? நீங்க பாம்பு எடுத்தவன் சாப்பிட சொன்னார் இல்லையா? புதிய ஏற்பாடு சொன்னார் இல்லையா? பாம்பு கொத்தணும். நீங்க பாருங்க, ஒரு கட்டத்துல வந்து பவுல் வந்து பயணம் ஒரு கட்டத்துல வந்து பவுல் வந்து ரோப்பு போறாங்க, ரோப்பு கொண்டு போறாங்க. பவுல் போகும்போது கப்ப சேதமாச்சு. கப்ப சேதமான பிற்பாடு வந்து அந்த கட்டத்துல இருந்து அவங்க தப்பிச்சு கரைக்கு வந்துட்டாங்க. இந்த கரைக்கு வரும்போது மால்டா இது ஒரு இடத்துல வந்திருக்காங்க. வரும்போது யாரும் போன யாரும் சாகல, யாருமே அந்த கப்பை சாகல. வந்த கையோட அப்ப எல்லாம் கரைகளை இருக்கிறாங்க. இருக்கும்போது அப்போ என்ன செய்றாங்க? நெருப்பு போடுறாங்க. என்ன போடுறாங்க? நெருப்பு போடும்போது பவுல் சரி போய் வருகை இருக்கிறாங்க. கம்பு எடுக்கும் போது பாம்பு கையில சுத்திக்கிச்சு. பாம்பு வாய்ப்பர் கடிச்சிச்சு. அடிச்சு பாம்பு ஒதுரி நெருப்பு போட்டாங்க. அப்ப அந்த மக்கள் சொன்னாங்க, அந்த கிராம மக்களே, நிச்சயமா உன் குடும்பமான பாவி பத்தியா கப்ப சேதமா கூட பாம்பு விடல, நிச்சயமா செத்துருவான்னு எதிர்த்தாங்க. என்ன எதிர்பார்த்தாங்க? நிச்சயமா இவன் செத்துருவான்னு எதிர்பார்த்தாங்க. காத்து இருக்கிறாங்க, சாக போறான்னு. யாரு? இவங்களுக்கு கிராம மக்கள். ஏன்னா அவங்க நினைச்சுட்டாங்க இவன் பயங்கர பாவிப்பு இருக்கு, அதான் கப்பல சாவல, ஆனா கூட பாம்பு கொத்திருச்சு. காத்து இருக்காங்க, காத்து இருக்காத சாவல. பவுலே சரியா இருக்குது. அவங்க நினைச்சாங்க, ஓ வேற என்னாச்சு? பாம்பு கொத்து விட பவுல் சாவு இல்லையா? அந்த நாட்கள்ல ஒரு காலத்துல என்ன ஆச்சுன்னா, இது ஒரு மூவ்மெண்ட். என்ன மூவ்மெண்ட் வந்து? இது ஒரு கூட்டம் இருக்கு கிறிஸ்தவங்க. பாம்பு எடுத்துக்கிட்டு விளையாடுவாங்க. பாம்பு எடுத்து விளையாடுகிட்டே சொன்னா பாம்பை பத்தி நான் சாதமாக சொல்லிட்டு கிறிஸ்தவங்க பாம்பு எடுத்து கடிக்க விட்டுப்பாங்க. தெரியுமா உங்களுக்கு? அது ஒரு கூட்டம் இருந்துச்சு ஒரு காலத்துல. அது மூவ்மெண்ட். அது பேர் ரொம்ப செத்துருக்காங்க. தேவையில்லாத தேவை பாம்பு எடுத்து மேலே போட்டுக்கிறது, பாம்பு கத்தின கொத்த சாக மாட்டேன். அது கல்ட். என்னது? கல்ட். தேவன் சொல்லாதது செஞ்சுட்டு இருக்காங்க. ஒரு நம்பிக்கை சொன்னது. ஆகவே இங்கு மரணமே உன் கூரங்கே, பாதாளமே ஜெயமே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்தார், பாதாளத்தை ஜெயித்தார். Satan wanted to stop the plan of God. சாத்தான் வந்து தேவ திட்டத்தை ஸ்டாப் பண்ண பார்க்கறான். சாத்தான் வந்து தேவனுடைய திட்டத்தை ஸ்டாப் பண்ண பார்க்கறான். He uses men to work for him to fulfill his plan. அப்ப என்ன சாத்தான் யாரை பயன்படுத்துறான்? மனுஷன் பயன்படுத்துறான். அவன் தேவனோட போராட முடியாது. மனுஷன் பயன்படுத்தி தேவ சித்தத்தை அவன் ஸ்டாப் பண்ண அவன் முயற்சி பண்றான். Satan wanted to put the end to God's plan, but for God is the beginning of his plan. சாத்தான் வந்து தேவ திட்டத்தை அவனை நிறுத்த பார்க்கிறான். ஆனா அவன் நிறுத்தினா கூட தேவ திட்டத்துக்கு ஆரம்பம் அதுதான். அல்லேலூயா. தேவ திட்டத்துக்கு தேவ பிளானுக்கு அவன் ஸ்டாப் பண்ண கூட என்னது ஆரம்பம் அங்கதான் ஆரம்பிக்குது கர்த்தரோட பிளான். Every ending of Satan's plan is the beginning of God's plan. Amen. Every ending of Satan's plan is the beginning of God's plan. அப்ப பிசாசு போற திட்டத்துக்கு முடிவு தான் தேவ திட்டம் ஆரம்பிக்குது. Hallelujah. Amen. Have you come to the point of your life giving up that you think that you cannot carry on? That's the end of your future. அதான் வாழ்க்கை பயணத்துல வந்துட்டீங்களா? இதுல இருக்கீங்களா? Hallelujah. ஆமென். உங்க கவனம் எங்க இருக்கு பாப்போம். நான் உங்க கவனம் எங்க இருக்கு பாப்போம். உங்க வாழ்க்கை பயணத்துல வந்துட்டீங்களா? ஒரு முடிவு வந்துட்டீங்களா? இதுக்கு மேல எனக்கு முடிவு, இதுக்கு மேல எனக்கு என்னது எதிர்காலம் இல்ல, இது மேல எனக்கு எதிர்காலம் இல்ல, எனக்கு எதிர்காலம் முடிச்சு வந்துட்டீங்களா ஒரு கட்டத்துக்கு? Don't worry, for God is just the beginning of God's work in your life. கவலைப்படாதீங்க. அதான் வந்து தேவன் திட்டத்துக்கு அங்க ஆரம்பம் ஆரம்பிக்குது. ஆமென். அங்கதான் தேவ திட்டத்துக்கு பிளானுக்கு அங்கதான் ஆரம்பிக்குது. கவலைப்படாதீங்க.
In the point of your life that when you say, "Oh God, I'm unable to carry on." அப்போ வாழ்க்கையில ஒரு கட்டத்துல வந்தவொடனே ஆண்டவரே என்னால முடியல ஆண்டவரே, இதுக்கு மேல என்னால பயணம் பண்ண முடியல ஆண்டவரே, ஒரு கட்டத்துல வந்துட்டீங்களா? இல்லையா? இதா இருக்கீங்களா? Thank you, Jesus. It's where you begin to trust God and rely on God. அப்போ வந்து நம்ம எல்லாம் முடியல, அப்ப என்ன சொல்றோம்? அப்பதான் என்னது? தேவ நம்பிக்கை வைக்க ஆரம்பிப்போம். Hallelujah. You say, God, I'm unable to proceed any longer. என்னால முடியல நடக்குது. அங்கதான் நீங்க தேவன் நம்ப ஆரம்பிக்கிறீங்க. And then you rely on God, and God begin to take over and you begin to follow. அங்கதான் நடக்குதுன்னா நீங்க சரண்டர் பண்ணும்போது தேவன் என்ன செய்யறாரு? அவர் தொடங்குகிறார். Hallelujah. When you surrender, that God begin to work. Amen. Hallelujah. அப்போ சரண்டர் பண்ண ஆண்டவரே முடியல போகும்போது தேவன் ஆரம்பிக்கிறார். Satan uses men to work against God, to stop, obstruct, to hinder, move of God through demons, evil spirits working together with human. சாத்தானை வந்து மனசுல வெளிப்படுத்தி தான் நமக்கு எதிராக வேலை செய்யலாம். நமக்கு எதிராக வேலை செய்யலாம். சாத்தான் யாரை வர மாட்டான். யாரை பயன்படுத்தினா மனிதனை பயன்படுத்தி மனிதனை யூஸ் பண்ணிட்டு நம்ம வந்தது நம்ம திட்டங்களை ஸ்டாப் பண்ணுறதுக்கு நம்ம வாழ்க்கை தடையாக போடுறதுக்கு யாரு சாத்தான் யாரை பயன்படுத்துகிறாங்க? மனிதனை பயன்படுத்துகிறான். அப்போ என்ன நடக்குது வந்து மனிதன் வந்து பிசாசோடு சேர்ந்து பிசாசு கொடுத்தோடு சேர்ந்து men work together with Satan and demons and evil spirits to hinder the work of God. புரியுதா உங்களுக்கு? Satan cannot directly work without humans being on his side. சாத்தான் அந்த நேரம் அக்ரி செய்ய முடியாது. சாத்தான் நேரம் வந்து ஸ்டாப் பண்ண முடியாது. What even he make use of human as his instrument to work against God's plan. புரியுதா உங்களுக்கு? And God, even though he has a sovereign power to act, but he will use ஆண்டவர் இருப்பாங்க. தேவனுக்கு வந்து சகல அதிகாரம் வந்து கூட ஆண்டவர் வந்து தேவன் நேரா வந்து செய்ய மாட்டாரு. God has all the power to stop the work of Satan. He's serving God. But God chooses us to work. Amen. தேவன் என்ன செய்யறது? நம்மளை பயன்படுத்துகிறார். நம்மளை பிசாசை ஜெயிக்கிறதுக்கு தேவன் யாரை பயன்படுத்துறாரு? நம்மளே சொல்றார். அல்லேலூயா. ஆமென். அதான் அதுல வந்து பிசாசவன் செய்கிற கிரிகள் நமக்கு தெரியும். ஆனா கூட இந்த உயிர்த்தல் ஆறாவதுல நம்ம என்ன நினைவுக்கிறோம்? ஆண்டவர் மரணத்தை ஜெயித்தார். ஆண்டவர் மரணத்தை ஜெயித்தார், பாதாளத்தை ஜெயித்தார். ஆண்டவராக இயேசுவின் காலத்தில் இருக்கும்போது the time when Jesus was upon this earth, அந்த நாட்களில் பரிசேயர்கள், பேரிசீஸ், சதுசேயஸ், ஸ்கிரைப்ஸ், பரிசேயங்க சதுசேயங்க என்ன செஞ்சாங்க? இயேசு கிறிஸ்து கடைசியில் பிடிச்சி கொடுத்துட்டாங்க. இயேசு கிறிஸ்து பிடிச்சி கொடுத்துட்டாங்க. என்னாச்சு? இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் ஒப்பு கொடுத்தாங்க. இயேசு மரித்த பிரபனாச்சு நினைத்தான். இதோட முடிச்சு, இதோட இயேசுவோட வாழ்க்கை முடிச்சு நினைச்சாங்க. நினைச்சாங்களா? ஜீசஸ் கிரைஸ்ட் இயேசு வந்து கல் வச்சாச்சு நினைச்சாங்க. அவங்க திட்டங்கள் முடிவு நினைச்சாங்க. பிகாஸ் ஜீசஸ் ஆண்டவர் இயேசு இருக்கும்போது அவங்களுக்கு என்னது? they were threatened by Jesus. ஏன்னா இயேசு இந்த அற்புதங்களை பார்க்கும்போது, இயேசு அடையாளம் பார்க்கும்போது ஜனங்கள் யாரை பக்கம் போயிட்டாங்க? இயேசு பக்கம் போயிட்டாங்க. அப்போ இவங்களுக்கு ஆதரவாக யாருமே இல்லை. மீனாமா இருக்கீங்களா? அந்த 20 மீனா, இந்த ஃபாலி மீனா கண்டிப்பா இருக்கு. அல்லேலூயா. ஆமென்.
அப்ப பாருங்க, இயேசு கிறிஸ்து வந்து இயேசு கிறிஸ்து இருக்கும்போது அவங்களுக்கு என்னது, அவங்களுக்கு என்ன பயம், நம்மள பழப்பு போச்சு. என்ன பழப்பு? நம்மள பழப்பு போச்சு. நம்மள யாரும் மதிக்க மாட்டானுங்க, எல்லாம் இயேசுக்குள்ள போயிட்டானுங்க. என்னாச்சு அவங்களுக்கு? ஆட்ட கதை போச்சு. இயேசு மருத்துவ பிறகு நினைச்சாங்க, இதோட இயேசு கதை முடிச்சு, இதோட இயேசு கதை முடிச்சு. அபேலா சுத்த சிரித்தாலாம் நினைச்சாங்க. அபேலா சுத்திச்சோ திரித்தா. That's where it began. Hallelujah. அங்கதான் இது ஆரம்பம். ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமாம். Hallelujah. ஆமென். இயேசு ஆரம்பமான முடிவு சம்பூர்ணம். அவன் நினைச்சு பார்க்க எதிர்பார்க்கல. இதுதான் தொடங்க போது நினைக்கிறான். நினைச்சாங்க இதோட முடிச்சு. இயேசு கிறிஸ்து நம்ம என்னது, இயேசு கிறிஸ்து சாகரிச்சாச்சு, கல்லையில போட்டாச்சு, அதோட வாழ்க்கை இயேசு முடிஞ்சு போச்சு. We close the chapter of Jesus Christ, but you know that as the beginning of the chapter of Jesus Christ. Hallelujah. அங்கதான் ஆரம்பம். எங்க ஆரம்பம்? இயேசு மரண பிற்பாடு தான் ஆரம்பம். ஆமென். எடுத்துக்கொள்ளுங்கள் மேத்யூ 27 அதிகாரம், மேத்யூ chapter 27 62 to 66. மேத்யூ 27 வசனம் 62 66 வரை. நம்மள பக்கம் ஏச்சு 46 புதிய ஏற்பாடு. ஓகே, மேத்யூ chapter 27 verse 62 to 66. Matthew chapter 27. Matthew chapter 27. ஆயத்த நாளுக்கு பின்னான மறுநாளிலே பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் பிலாத்துவின் இடத்தில் கூடி வந்து. எங்க வந்தாங்க? பிலாத்து அவன் கவர்னர். பிலாத்து கூடி வந்து, ஆண்டவனே, அந்த எத்தன் உயிரோடு இருக்கும்போது. யார் எத்தன்? இயேசு தான் எத்தன். அவங்களுக்கு இயேசு யாரு? அவங்களுக்கு எத்தன். யாருக்கு எத்தன்? பரிசேயர்களுக்கு எத்தன். 3 நாளைக்கு பின் எழுந்திருப்பேன் என்று சொன்னது எங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது. அப்ப இயேசு சொன்னார்ல, நான் பரிந்து 3 நாள் ஒரே எழுப்ப சொன்னார்ல, அது ஞாபகம் வந்துச்சு அவங்களுக்கு. யாருக்கு வந்துச்சு? யாருக்கு ஞாபகம் வந்துச்சு? யாருக்கு ஞாபகம் வந்துச்சு? எத்தன். யார்? பரிசேயர்களுக்கு ஞாபகம் வந்துச்சு. இயேசு வந்தா சொன்னாரே 3 நாள் ஒரே எழுப்ப வந்தாங்க. அப்புறம் ஆகையால் அவருடைய சீஷர்கள் ராத்திரியிலே வந்து அவனை களவாய் கொண்டு போய் மரித்தோரிலிருந்து எழுந்தான் என்று ஜனங்களுக்கு சொல்லாத படிக்கும் முந்தின எதை பார்க்கிலும் பிந்தின எத்தை கொடிதாகும் படிக்கும் நீ 3 நாள் வரைக்கும் கல்லறையை பத்திரப்படுத்தும்படி கட்டளையிட வேண்டும் என்றார். போயிட்டு என்ன சொன்ன? பார்த்து இயேசு சொன்னாரு 3 நாள் ஒருவர் எழுதி வந்துருவாரு. அதனால என்ன செய்யுங்க தெரியுமா? ஏன்னா வந்து என்னது, இந்த திருட்டு பண்ணுங்க. யார் திருட்டு பண்ணுங்க? சீடருக்கானுங்க. இயேசு சரீரத்தை திருடி போயிடுவானுங்க. அதனால என்னது, முன்னாடி சொன்ன பொய் கட்டு அந்த நடக்கிற பொய் ஒண்ணு மோசமான பொய். அதனால செய்யுங்க, எங்களுக்கு தயவாக என்னது இந்த கல்லறையை பத்திரமாக என்னது பூட்டி வைக்க முடியாது. படிங்க. அதுக்கு பிலாத்து உங்களுக்கு காவல் செயல் உண்டு, போய் உங்களால் கூடிய மட்டும் பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களால என்னது முடிஞ்ச அளவுக்கு பத்திரமா பூட்டி வைங்க. புரியுதா உங்களுக்கு? அப்ப என்னது, நீங்க எத்தனை லாக் பண்ணுங்களோ அது லாக் பண்ணுங்க. எத்தனை லாக் போட போறீங்களா? சீல் வைக்க போறீங்களா? சிமெண்ட் பூச போறீங்களா? இல்ல கான்கிரீட் போட போறீங்களா? நீங்க செய்யப்பான்னு சொல்லிட்டான். யாரு? பிலாத்து. இல்லையா? அப்படி உங்களால கூடும் அளவுக்கு உட்காருங்க. இப்ப என்ன செய்வாங்க தெரியுங்களா? வீட்டுல என்ன இருக்கும்? பழைய வீட்டுல சேஃப் பாக்ஸ் இருக்கு. என்ன இருக்கும்? சேஃப் பாக்ஸ். அது தூக்கும்படி அவ்வளவு கனமா இருக்கும். ஏன்னா தூரி பெறணும். அவ்வளவு கனமா சேஃப் பாக்ஸ் இருக்கும். அது போட்டு உடைக்க கஷ்டம். அது கூட திருப்பி போறானுங்க. ஆமா இல்லையா? ஏடிஎம் மிஷினை லோர் கட்டி எடுத்து போறாங்க. ஏடிஎம் மிஷினை லோர் கட்டி போட்டு தூக்கிட்டு போறாங்க. பணம் பார்க்குறாங்க, சினிமா பார்க்குறாங்க. அதை பார்த்து கற்றுக்கிட்டாங்க.
இனிமேல் கூந்தல லோரி கட்டி இழுத்து போடுறான் பொட்டியோட. அப்போ அந்த அன்னைக்கு பாருங்க அவன் சேல்ஸ் கேட்கறாங்க, பரிசுங்க இந்த கல்லறையை நாங்க சீல் பண்ணோம், யாருமே வந்து அதை திறக்காதபடிக்கு. தொடர்ந்து படிங்க, முடிச்சுவோம். கல்லுக்கு முத்திரை போட்டு காவல் வைத்து கல்லறை பத்திரப்படுத்தினாங்க. உட்காருங்க. இயேசு என்னது? இயேசு சரீரம் வெளியே வரக்கூடாது, பத்திரப்படுத்தினாங்க. பத்திரப்படுத்த முடியுமா? இயேசு அடங்கி வைக்க முடியுமா? அல்லேலூயா, ஆமென். நீ எத்தனை சேவகம் போட்டா கூட, எவ்வளவு குழி தோண்டி போட்டா கூட இயேசு வைக்க முடியுமா? அல்லேலூயா. எவ்வளவு பங்கா இருந்தா கூட இயேசு உயிரோடு எழுப்பி வந்துருவாரு. ஆமென், அல்லேலூயா. மரணமே கூறுங்க, பாதாளமே ஜெயிங்க கர்த்தர். ஆமென். அந்த கர்த்தர் எழுப்பி வந்தார். அவன் நினைச்சா முடிஞ்சு போச்சு, 10 சீல் பண்ண முடியாது. ஆமென். ஆனா ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? Even though they seal the tomb, they cannot stop Jesus Christ from resurrection. அவங்க சீல் போட்டவங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை யாரும் ஸ்டாப் பண்ண முடியாது. அல்லேலூயா. Even the hell cannot stand if Jesus Christ want to resurrect from the dead. என்ன இயேசு சொன்னாரு? Because he is அவரே உயிர்த்தெழுந்தல், because he himself is resurrection. Amen. Because he is the resurrection, no one can stop the resurrection of Jesus Christ. எடுத்துக்கலாம் யோவான் 11:25, John 11:25. யோவான் 11:25 வாசிங்க. இயேசு அவரை நோக்கி நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிற மரித்தாலும் பிழைப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அப்ப பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் உயிர்த்தெழுந்த ஜீவனா இருக்கிறாரு. அவர் இருக்கும்போது யார் அவர் அடக்கி வைக்க முடியும்? கல்லறை அடக்கி வைக்க முடியுமா? பாதாளம் அடக்கி வைக்க முடியுமா? பாதாளம் போயிட்டு தான் இயேசு வந்தார், நரகத்துக்கு போயிட்டு தான் இயேசு எழுப்பி வந்தார். ஆமென். Jesus tasted death. மரணத்தை கடந்து போன இயேசு கிறிஸ்து. Is there anything too hard for the Lord? தேவனால் கூடாத ஒரு காரியம் இருக்கா? இல்லவே இல்லை. Even though the situation in your life seems to be dead, Jesus said, I am the resurrection and life. அல்லேலூயா. உங்க வாழ்க்கை சூழ்நிலை எல்லாம் மறுத்துச்சு நினைக்கிறீங்களா? இயேசு சொல்றார், நான் உயிர்த்தெழுந்தல், நான் தான் உயிர்த்தெழுந்தல், நான் தான் ஜீவனமா இருக்கிறேன் இயேசு சொல்கிறார். அல்லேலூயா, ஆமென். ஆகவே விசுவாசிங்க. It looks like the enemy has sealed all your progress. It looks like enemy has sealed all your progress. இப்ப பார்க்கும்போது பிசாசு எல்லாத்தையும் அடிச்சிட்டான், உங்களுடைய முன்னேற்றத்தை எல்லாத்தையும் அடிச்சிட்டான்னு நினைக்கிறீங்களா? The enemy has sealed all your opportunity. உங்களுடைய சந்தர்ப்பம் பிசாசு அடிச்சிட்டானா? And the chances that you might have your promotion, உங்க ப்ரொமோஷன் பிசாசு அடிச்சிட்டாங்க, ப்ரொமோஷன் கிடைக்க ஏதோ ஒரு பிடிச்சி சீல் ஆச்சு நினைக்கிறீங்களா? Or is it at the end of your success? Or is it end of your increment? Or end of your blessing that God has promised you for you? அதே சொன்ன ஆசீர்வாதம் எல்லாம் முடிஞ்சு போச்சா நினைக்கிறீங்களா? எல்லாத்தையும் சீல் பண்ணியாச்சா? சீல் பண்ணி இருக்குதா? சீல் பண்ணா கூட உயிர்த்தெழுந்த ஆவல் உங்களோடு இருக்கிறார். ஆமென், ஆமென், hallelujah. Even though you feel that Lord, everything is closed, Lord, everything is still my life, but Jesus said, I am the resurrection of your life. I can raise any situation in your life. Never fear, we have a sovereign God who has overcome death. பயப்படாதீங்க,
மரணத்தை ஜெயித்த தேவன் நம்மோடு இருக்கிறார். ஹalleluya. And resurrected, for he is your resurrection. அல்ல அவர்தான் உங்க உயிர்த்தெழுதல், அவர்தான் உங்க ஜீவனா இருக்கிற இயேசு கிறிஸ்து, who has all the power to raise the dead and rise any dead situation or circumstance that seem impossible for you. ஆகவே உங்க சூழ்நிலையில் காணப்பட்ட எந்த சூழ்நிலையிலும் அவர் உயிர்த்தெழுதல் வல்லமை இருக்கிறார் அவர். ஆமென். ஹalleluya. ஜேம்ஸ் உங்களோட ஹெல்ப் உங்களுக்கு. ஹalleluya. ஆமென். நான் வேதத்துல பேசுறது தூக்கம் வந்து சில இருக்கு. அடக்கம்னா திருப்பி எழுப்பணும் நினைக்கிறோம். அடக்கம்னா திருப்பி நம்ம எழுப்பணும். ஆமென். ஹalleluya. அவர் இயேசு கிறிஸ்து தானே வேதத்துல செய்றார். ஆமென். ஹalleluya. கவனம் எங்க போகுது? For our God is a God of all possibility. Amen. Amen. Hallelujah. Our God is God of all impossibility. எதுமே அவர முடியாத காரியம் ஒண்ணுமே இல்ல. The enemy may close the door. Don't worry. Why? Because when God open, no one can shut. பிசாசு கதை மூடலாம். பிசாசு கதை மூடினா கூட கதை திறக்கிறது யாரு? அவர் திறந்தா யார் மூட முடியுமா? யார் மூட முடியுமா? முடியாது தானே. வெளிப்படுத்தல ரெவலேஷன் சாப்டர் 3 வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் வசனம் 7-8. வாயு 3ஆம் அதிகாரம் 7-8 வெளிப்படுத்தல் கடைசி புத்தகம், last book of the Bible, Revelation chapter 3. பிலிப்பிய சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாத படிக்கு திறக்கிறவரும் ஒருவனும் பூட்டக்கூடாத படிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாத படிக்கு பூட்டுகிறவருமாய் இருக்கிறவர் சொல்லி ஒருவரும் திறக்கக்கூடாத படிக்கு பூட்டுகிறவர் சொல்லுகிறார். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோ உனக்கு என்ன வேணும்? கொஞ்சம் பலன் போதையா? என்ன இருக்கணும்? உனக்கு கொஞ்சம் பலன் போதும். நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கைக்கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவரும் பூட்ட மாட்டான். அல்லேலூயா. கடைசி கட்டம் திருப்பி வாசிங்க. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோ கொஞ்சம் பலம் போதும். என்ன பலம்? கொஞ்சம். If you have little strength, that's enough for God to work in your life. Hallelujah. மூச்சு இருந்தா போதுங்க. என்ன இருக்கணும்? As long you can breathe. Amen. As long you can மூச்சு இருந்தா கொஞ்சம் பலம் போதும். அந்த பலத்தை நீ உண்மையா இருந்தனா, நீ உண்மையா கர்த்தர் தெரினா, நிச்சயமா ஆண்டவரே உனக்காக திறந்த வாசல் வைப்பார். Hallelujah. Hallelujah. உனக்காக திறந்த வாசல் வைப்பார். கொஞ்சம் பலத்தை போராட போது உண்மையாக போராடு. அச்சில் விளையாடுறீங்க ஆண்டவர்கிட்ட, கண்ணாமூச்சி விளையாடுறீங்க. ஆண்டவரே பாருங்க ஆண்டவரே, ஓடி விளையாடுறீங்க ஆண்டவர்கிட்ட. கொஞ்சம் தொட்டு பாவம் தொட்டுட்டு வருது, கொஞ்சம் போயிட்டு தொட்டுக்கிட்டு வருது. அப்போ வந்து அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே பரிசுத்த வீட்டுக்கு அங்க போய் சேர்த்துட்டு போனோம்னா என்னது? அங்க போய் மோந்துட்டு வருது. நாய் மோக்கம் பிடிக்கல, நாய் தெரிஞ்சு மோக்கம் பிடிச்சா அது பாவத்தை மோக்கம் பிடிச்சி போட்டு வந்திருக்கு. கத்தூர் தெரியுமா? கத்தூர் பாத்தீங்களா? கத்தூர் அதாவது ரேபிட் மணிக்கு ஒரு கேரட் தெரியுமா? கேரட் தெரியுமா? கேரட் நடந்து தமிழ்ல கேரட் நடந்து கேரட் தமிழ் கேரட் சிவப்பு முள்ளங்கி சொப்ப வரைஞ்சது இருக்கு. கேரட் மண்ணுக்கு பாருங்க, ரேபிட் முன்னுக்கு மாட்டி வச்சுக்க. ரேபிட் செய்யும் தலையில் மாட்டி வச்சுக்க. என்ன செய்யும்? அது தேடிட்டு போவோம். கேரட் நான் தலைமுறை தொங்குது, சாப்பிட முடியாது, முன்னுக்கு தொங்குது. அதே மாதிரி தான் நம்ம கேரட் பார்த்து கேரட் எங்க ஓடி இருக்கோம். எங்க கேரட் உன்னோட கேரட் என்னது?
You're going after the carrot, but devil is holding the carrot in front of you. So you're going after the carrot. பிசாசு உங்களுக்கு carrot தொங்க வச்சிருக்காங்க. தேடிட்டே போற. எங்க போற? அடுத்து கொண்டு போய் பாதாள கொண்டு ஸ்டாப் பண்ணிடுவான். எங்க கொண்டு போவான்? நரகத்துக்கு கொண்டு போயிடுவான். carrot நோக்கி போடாத. அல்லேலூயா. நாடு நோக்கி இயேசு நோக்கி ஓடு. அல்லேலூயா. பாவத்தை முன்னுக்கு நோக்கி ஓடாத. பாவத்தை போகுனது மோக்க பிடிச்சு போகாத. ஆண்டவர் இயேசு மோக்கடி போகும்போது நீ பரலோகம் போயிடுச்சு. அல்லேலூயா. அப்ப பாருங்க நம்ம வாழ்க்கையில என்ன கேரக்டர் இருக்கு பாருங்க. What is temptation in front of you? என்ன உங்களுக்கு விழுகிற காரியம் என்ன? எதில் விழுகிறீங்க? அதான் உங்களுக்கு கேரக்டர். எதில் நீங்க எந்த பாவத்தில் விழுகிறீங்க? அதான் உங்களுக்கு கேரக்டர் நிற்குது. அது பிசாசு தெரியும். பிசாசுக்கே தெரியும் என்ன மீனை பிடிக்கணும்னு, என்ன தூண்டில போடணும் தெரியும் உங்களுக்கு. ரைட்டா இல்லையா? என்ன மீன் பிடிக்கிறதுக்கு தூண்டில என்ன பேட் போடணும் அவனுக்கு தெரியும். உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு என்ன தூண்டில் போடணும் தெரியும் அவனுக்கு. நீங்க நினைக்கிறீங்க நான் சூப்பரு, நான் பரிசுத்தவான், யார் தொட முடியாது. அவன் பழைய ஆளு. யாரு? அவன் பழைய ஆளு. ரொம்ப அனுபவம். அவனை ரொம்ப அனுபவம். எல்லாத்தையும் படிச்சு வச்சிருக்கான் அவன் எல்லாத்தையும். காபிரியல் தூதர்களே இருக்கீங்களா? தூதர் கொஞ்சம் போயிட்டு வந்தாரு. அல்லேலூயா. ஆமென். கொஞ்சம் கேப்பட்ட போயிருங்களே. ஆமென். அல்லேலூயா. விழித்திருங்கள். ஆமென். பிசாசவன் அவன் தெரியும். நம்ம பயன்படுறது அவன் தெரியும். விளையாடுறீங்க. ஆதாம் காலத்துல இருக்கிறான். இப்ப இருக்கிறவன் ஆதாம் காலத்துல எல்லா மனசும் படிச்சு வச்சிருக்கான். அவன் அப்படி அவன் சரித்திரம் தெரியும் அவனுக்கு. உன்னை என்ன போட்ட எப்படி போட்ட எப்படி பிடிக்கணும் தெரியும் அவனுக்கு. உன்னை எப்படி பிடிக்கணும்னு அவனுக்கு தெரியும். பைபிள் பிடிக்கணும் அவனுக்கு. அல்லேலூயா. உன்னை எப்படி பிடிக்கணும் தெரியும் அவனுக்கு. உன்னை எப்படி மாட்ட வைக்கணும் தெரியும் அவனுக்கு. அதான் சொல்ல நிறுத்திருங்க. நீங்க நிறுத்திருங்க. ஏன்னா அவன் தந்திரம் உள்ளவன். அவன் மிகுந்த தந்திரம் உள்ளவன். அவன் தேவ சந்தியில் இருந்தவன். எங்க இருந்தான்? தேவனோடு இருந்தவன். ஞானம் உள்ளவன். அதை நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு பயந்து இருக்கணும். ஆண்டவருக்கு பயந்து இருக்கணும். அல்லேலூயா. இருக்கணும். அதுல தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து திறந்த வாசல் வச்சிருக்காரு. யாருக்கு திறந்த வாசல்? யாருக்கு திறந்த வாசல்? கொஞ்சம் பலமா இருக்கு நீ போராடுறீங்களா? அது உனக்கு திறந்த வாசல். நீ தூங்கிட்டு இருந்தா உனக்கு திறந்த வாசல் இல்லை. நீ சோம்பேறி இருந்தா உனக்கு திறந்த வாசல் இல்லை. ஏனோ தானே தான் திறந்த வாசல் இல்லை. You are lazy. You are sluggish. There's no open door for you. Fight little time you have. கொஞ்சம் பலத்தை போராடு ஆண்டுட்டு. தேவன் பலத்தை கொடுப்பார். தேவனுக்கு பலத்தை கொடுப்பார். அல்லேலூயா. ஜெயிக்கத்தக்க தேவன் பலத்தை கொடுப்பார் ஆண்டவர். லாசர் மாதிரி எத்தனை நாள் ஆச்சு? லாசர் எத்தனை நாள் ஆச்சு? 4 days. எடுத்துக்கொள்ளுங்க. ஜோன் எத்தனாம் அதிகாரம்? Chapter 11, verse 38 to 44. John chapter 11.
38:44. 38:44. அப்பொழுது இயேசு மறுபடியும் தமக்குள்ளே கலங்கி கல்லறை இடத்திற்கு வந்தார். அது ஒரு குகையாய் இருந்தது. அதின் மேல் ஒரு கல் வைக்கப்பட்டிருந்தது. இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். கல்லை எடுத்து போடுங்கன்னார். மரித்தவருடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது நாளுமே 4 நாள் ஆயிற்றே என்றார். எப்போ நானுமே எப்போ நாருமே வாழ்க்கை நாரி கிடக்குதா? வாழ்க்கை நாரி கிடக்குதா? செத்து நாளாச்சு, செத்து நாரி கிடக்கு. கிறிஸ்துவுக்குள்ளாக இல்லாதபடிக்கு செத்து நாரி கிடக்கிறது. சிந்தித்து பாருங்க. செத்து நான் வச்சு நாரி கிடக்குது. பணம் நாரி கிடக்குது. கிறிஸ்துவுக்குள்ளாக நம்ம இருக்கிற வாழ்க்கை வாழ்க்கை பயணத்தில் முடிவு நம்ம சொல்ல முடியாது. We cannot say when our life journey will end. We cannot say when last day of journey. Right? So நம்ம வாழ்க்கை பயணத்தில் கற்றுக்கொள்ள உண்மையாக அது நறுமணமாக இருக்கும். அப்படி இருக்கும். ஸ்வீட் ஸ்மெல் நம்ம லைஃப், நம்ம வாழ்க்கை ஜீவன் நறுமணமாக இருக்க வேண்டும். செத்து நாரி கிடக்கிற வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள்ளாக. பாவத்தில் வந்தால் நாரும், பாவத்தில் இருக்கும்போது நாரும். எல்லாம் நாத்தத்துக்கு என்ன வரக்கிட்ட? What a text. நாத்தத்துக்குன்னு ஒரு இருக்கு, பிராணி ஒரு தேடிக்குது. அப்ப வாழ்க்கை நாருமா தான் பிசாஸ் நாச்சத்தை தேடி வருவோம். செத்து போன மீறி தண்ணியில பதுக்கும். செத்து போன மீன் தண்ணியில பதுக்கும். உயிரிழந்த தண்ணியில இருந்த மீன். When the fish is dead, water begins to go inside the fish. மீன் செத்து போனா அந்த தண்ணி மீனுக்குள்ள ஊத்துரும். அது மேல மதிக்க வரும். உயிரோடு இருக்கும்போது தண்ணி உள்ளுக்கு போருமா? போராது. அது தண்ணி இருந்தா கூட தண்ணி உள்ளுக்கு பூரல. ஏன்? உயிரோடு இருக்கு. கிறிஸ்து வாழ்க்கை அப்படிதான். உலகத்தில் இருக்கிற உலகம் பாவம். உலகனதே சுத்தி பாவம் இருக்குது. பாவம் உள்ளுக்கு ஏன் போகுதுன்னா நம்மளை கிறிஸ்து ஆவி வாழ்க்கை மறுத்து போயிருக்கணும். பாவம் உள்ளுக்கு பூத்து. Sin entered because we are dead spiritually. ஆவி உணர்வு இல்லை. செத்து மதத்தை கடப்பணும் போ உலகத்துல. அப்போ லாசரு செத்து 4 நாள் கழிச்சு நாரி கிடக்கு. திறந்து படிப்பீங்க. இயேசுவை நோக்கி நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். அப்புறம் அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்தில் இருந்த கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்றார். இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தத்தை இயேசு கூப்பிட்டார். அப்போது மரித்தவன், ஆனால் மரித்தவன் உயிரோடு எழும்பி வந்தான். அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலைகளினால் கட்டப்பட்டிருந்தது. அவன் முகமும் சீலையால் சுற்றப்பட்டிருந்தது. எப்படி பாத்தீங்களா? எப்படி கையில் காலானது சுத்தி இருக்கும். பாத்திருக்கீங்களா? மாமி பாத்திருக்கீங்களா? எப்படி சுத்தி கிடக்கும். எப்படி நாது எழுப்பான்னு தெரியல.
லாசரும் எப்படிதான் எழுப்பான்னு தெரியல. குச்சிக்கிட்டு வந்திருப்பாங்க. எப்படி வந்திருப்பாங்க? குச்சிக்கிட்டு வந்திருப்பாங்க உள்ளுக்கு இருந்து. அல்லேலூயா. உட்காருங்க. ஆமென். செத்து 4 நாளாச்சு. செத்து 4 நாடி போன உடம்பு வந்து ஆண்டவர் சொல்லும் போது என்ன செஞ்சு உயிரோடு எழுப்பி வந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். ஆகவே இன்னைக்கு நீ ஆவிக்குள் செத்துனா கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சத்தத்தை கேட்டு எழுப்பி வந்தா நீ உடனே எழுப்பி வருவாய். Amen. Even though you are dead spiritually for 4 days, even though you smell him, you listen to the voice of God, you can rise up from the dead life and come back to God again. Amen. Hallelujah. Therefore, understand, காது கொடுத்து காதுல கேட்க கடவன், காது கொடுத்து கேளு, ஆண்டு சத்தத்தை கேளு, ஆண்டு வார்த்தை கேளு, நீ உயிரோடு எழுப்பி வர முடியும். ஆமென். நீ நாங்கள் செத்துக்கிற நாரடி கண்ட கூட ஆண் சத்தத்தை கேட்டு நீ உயிரோடு எழுப்பி வர முடியும். But if you listen to the voice of God, if you listen to the voice of God, you can resurrect even your dead situation. You can come back to God again, alive. Hallelujah. Amen. Lazarus dead for 4 days, body ready, became hopeless situation. Hopeless situation. Jesus commanded to remove the son. கல்லை எடுத்து போடுங்க, கல்லை நகர்த்து போடுங்க சொன்னாரு. என்ன சொன்னாங்க? ஆண்டவரே, என்னது? நான் ஆண்டவரே. அல்லேலூயா. அப்ப தேவன் வாழ்க்கை அற்புதம் செய்யறதுக்கு நம்மள செய்யணும். நம்ம கல்லை நகர்த்தணும். நம்ம கல்லை நகர்த்தினாதான் செத்தவங்க உயிரோடு எழுப்பி வர முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம கல்லை நகர்த்தினாதான் செத்த உயிரோடு எழுப்பி வர முடியும். Removing stones is removing all hindrances, stumbling blocks and obstacles that prevent God from doing miracle in your life. What is removing stone? Removing stones, removing all hindrances. வாழ்க்கை தடையில நீ அகற்றி போடு. Stumbling blocks, stumbling block எடுத்து போடு. Obstacles that prevent God from doing. அப்ப தேவன் வாழ்க்கை ஸ்கிரீன் செய்யறதுக்கு இருக்க தடைகளை நீ நகர்த்தி போடணும். அல்லேலூயா. என்ன தடை யோசிச்சு பாருங்க. என்ன தடை? பாவம். என்னது? முதல்ல நினைக்கும் sin, பாவம் பெரிய தடை. அப்புறம் unforgiveness, மன்னிக்க முடியாத தன்மை. என்னது? மன்னிக்க முடியாத தன்மை. disobedience, கீழ்ப்படியல. stubbornness, போராட்டம். adultery, விக்கிர ஆராதனை. விக்கிர சொல்ல போனா அது மட்டும் இல்ல, எதெல்லாம் தேவனுக்கு வைக்கிறீங்களோ அது விக்கிரம். புரியுதா உங்களுக்கு? whatever you place in your life before God is idol. It can be stumbling blocks. பிளேஸ் வினைகள், மந்திரங்கள், செய்வனைகள். அப்ப ஜாதகம் பார்க்கணும் இல்ல. சும்மா பாஸ்டர் கூப்பிட்டாங்க, கையை கொடுத்தேன் பாஸ்டர். சும்மா போயிட்டு தான் கூப்பிட்டாங்க, ஏதோ சும்மா நான் பார்த்தேன், கை கொடுத்தேன். அப்படி ஒரு கூட்டம் இருக்குது. சும்மா கொடுத்துட்டு சும்மா வாங்கி கிடைக்கிறது. ஜாதகம் பார்க்கிறது. அப்புறம் அப்படின்னது பிசாசு கிரியிலே சம்பந்தப்பட்ட இதெல்லாம் தடைகள். இதெல்லாம் அகற்றதான் தேவனுக்கு அர்ப்பணம் செய்ய முடியும். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதுக்கு தீர்க்கதரிசியை கொண்டு போனாங்க? கொண்டு பார்த்தீங்களா? வனாந்தரத்துல என்னது கடற்கற காஞ்சி போன எலும்பு, காஞ்சி போன வறண்ட எலும்புகள் சதுரை கிடக்குது. வறண்ட எலும்புகள் சதுரி. எலும்பு பார்த்திருக்கலாம்? மனசு கூடு பார்த்திருக்கலாம்? பார்த்திருக்கலாம்? எலும்பு பார்த்திருக்கலாம்? மனசு எலும்பு பார்த்திருக்கீங்களா? பார்த்திருக்க தானே? அப்போ அந்த இடத்துல வந்து மனச எலும்பெல்லாம் சதுரி கிடக்குது. கால் ஒரு பக்கம், கை ஒரு பக்கம், தலை ஒரு பக்கம், எல்லாமே சதுரி கிடக்குது. அப்போ ஆண்டு கேட்கிறாரு எதுக்கிட்ட, இதெல்லாம் ஒண்ணு கூடுமா? உயிரோடு வரமா கேட்கிறாரு. இதெல்லாம் ஒண்ணு கூட உயிரோடு வரமா? அப்ப சொல்ல ஆண்டவரே உங்களுக்கு தெரியும் இல்லையா? செத்து போன எலும்புகள், வறண்டு கிடக்க எலும்புகள், செதை கிடக்க எலும்புகள்,
ஒண்ணுமே செய்ய முடியாத எலும்பு தான். ஆனாலும் தேவன் சொல்லும்போது நினைச்சு ஆண்டவர் வார்த்தைகளே நினைச்சு எலும்புகள்லாம் பண்றாங்க, கூடி வருது. அந்தந்த பார்ட்ஸ் இந்த உடம்புக்கு ஏற்ற இந்த பார்ட்ஸ்ல இந்த கூடி வருது. கூடி வந்தது பணிந்தாகுவாச்சு. அல்லையா, செதிரி கிடக்க எலும்பு, கை ஒரு பக்கம், கால் ஒரு பக்கம், வரல் ஒரு பக்கம், தலை ஒரு பக்கம், எல்லாம் கூடி வந்து அந்த மனிதனுக்கு ஏற்ற எலும்பு கூடி வந்துச்சு. அது உயிரோடு எழுந்துச்சு. ஆமென். தேவனால் கூட கருணுண்டா. இல்லையா, இங்க பாக்குறோம் லாசரு மரித்து 4 நாள் செத்து போச்சு. இங்க என்னாச்சு, உடம்புல இல்ல, என்னது அங்க செத்து போன உடம்பு இருக்கு, நாரி போச்சு. ஆனா இங்க என்ன இல்ல, உடம்புல இல்ல, ஒரு எலும்பு தான் இருக்கு. என்ன இருக்கு, ஒரு எலும்பு. எலும்புக்குள்ள தேவன் சொன்னா ஒண்ணு கூடி வரும். அல்லேலூயா. Even dry bones can become a human being if God wants to. தேவனை கூட அத்தனை ஒண்ணுமே இல்லை. ஆமென், ஆமென், அல்லேலூயா. எல்லாரும் எழுந்திருப்போம். இதனால இந்த உயிருக்கு ஆராதனை குறி வந்திருக்கிறோம். கொஞ்ச நேரம் கர்த்தரை நோக்கி பாருங்க. ஜஸ்ட் லுக் அப் டு காட் ஃபார் a while. Just close your eyes. கண்ணை மூடுங்க. Just close your eyes. Our God can resurrect any situation in our life. எந்த சூழ்நிலை தேவனால அந்த சூழ்நிலை உருவாக்க முடியும். Is your life situation seems impossible for you? Don't worry. Believe God was able to resurrect you. உங்க வாழ்க்கை சூழ்நிலை அது சாதிக்க முடியாம இருந்தா கூட கவலைப்படாதீங்க. தேவனால அது உருவாக்க முடியும். Have you come to the point in your life that you have surrendered to yourself, to your ability, your wisdom, your experiences, your knowledge, and you know how? It's time for you to fully trust God. உங்க வாழ்க்கையில ஒரு முடிவுக்கு வந்திருக்கீங்களா? அதாவது உங்க சொந்த முயற்சினாலே முடியல, என் சொந்த தலைவனால முடியல, என் சொந்த ஞானத்தால் முடியல, என் சொந்த அனுபவத்தினால முடியல, என் சொந்த அறிவினால் முடியல என்று ஒரு நிலைமைக்கு வந்துட்டீங்களா? இப்போ தேவனை உண்மையை நம்புற ஒரு நேரம் இது. Stand for you to trust God fully. நாலாவது காரியம், turn from your wicked ways. உங்க பொல்லாத வழிகளை திரும்புங்க, உங்க பாவத்தோடு திரும்புங்க. உங்களை வெகு சீக்கிரமாக பாவத்தோடு காத்து விட்டு திரும்பி தேவனுக்கு ஒப்பு கொடுங்க. Surrender to God. Repent fully and draw near to God. மனம் திரும்பி தேவ பக்கமா திரும்புங்க. If you draw near to God, God will draw near to you. Amen. நீங்க தேவ பக்கமா வரும்போது தேவன் பக்கமா வருகிறார். ஜோசப்பை நினைத்து பாருங்க. Just think about Joseph for a while. ஒரே நாள்ல from prisoner become a ruler. சிறையில் இருந்த மனுஷரை யுத்தத்துக்கு அதிபதியாக கர்த்தர் மாற்றினார். From shame to fame, from rejection to acceptance, from failure to success, from rags to ropes. ஒரே நாள்ல ஆண்டவர் வந்து ஜோசப் சொல்லி மாற்றினார். He waited for such a long time. Yes, there's waiting period. A period where God begins to develop your life. காத்திருக்க நேரம் உண்டு. அந்த நேரம் வந்து தேவன் உன்னோட வாழ்க்கையில ஒரு செய்கிறார். உருவாக்குற ஆண்டவர்.
ஆனா ஒரு நேரம் வரும், கர்த்தர் உயர்த்த நேரம் வரும். A time will come, God will exalt you, God will put you in the place God wants you to be. But before that, you need to really humble yourself before God and seek God with all your heart. Because the Bible says that the little strength you have, இருக்கு கொஞ்சம் பலத்தோடு போராடு. இந்த கொஞ்சம் பலத்தோடு தேவன் தேடும் போது, உண்மையா இருக்கும் போது, கர்த்தர் உனக்கு திறந்த வாசல் இருப்பார். God will have a special power for you. ஆகவே இருக்கு கொஞ்சம் பலத்தோடு போராடுங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த பாடம் படிக்கப்படும் உயிரோடு எழுந்தவர்